ஆவியின் கனியோ அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அந்த அன்பினாலே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவருடைய அளவில்லாத அன்பை காண்கிறோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினாலே தம் ஜீவனையும் பாராமல் பாடுகளையும் வேதனையையும் சகித்து சிலுவையிலே நமக்காக மரித்தார். மீண்டும் உயிர்த்து நமக்காக ஒரு வீட்டை பரலோகத்தில் ஆயத்தம் செய்ய போயிருக்கிறார். நம்மை அழைத்து செல்ல மீண்டும் வருவார். ஆமேன். ஆவியானவரின் கனியாகிய அன்பு. இப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கும் போது நாமும் அவர் மேல் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். அவரிடத்தில் இருந்து பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போது, மற்ற அன்புகளை விட தெய்வீக அன்பை காண்பிக்கும் போது தேவன் அங்கு மகிமைப்படுகிறார். கிறிஸ்து நம்மீது அன்பு வைக்க, நமக்காக ஜீவனை கொடுக்க எந்த நிபந்தனையையும் வைக்கவில்லை. தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள எந்த நிபந்தனையையும் வைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எந்த நிபந்தனையும் இல்லாதவர்களாக அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட கனியை நாம் தர வேண்டும் என்று தானே அவர் நம்மை ஏற்படுத்தினார். எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனை நேரத்திலும், எந்த அமைதியற்ற இடத்திலும் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துவோமா? அப்படியான அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நம்மை காண்பவர்கள் நம்மில் கிறிஸ்துவை காண்பார்கள். அப்படிப்பட்டதான அன்பில் வளர தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.